இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி சுத்தமான 100% பியூரான தேங்காய் எண்ணெய் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் 2 பெரிய தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா திருவி இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம பாலாக வடிகட்டி எடுத்துடணும். ஸோ இந்த திருவின தேங்காயை நான் 4ஆக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சுட தண்ணி சேர்த்து இதை இந்த பால் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக அதில் இருக்க ஃபுல் திக்கான பாலும் ஈஸியாக வந்துடும். இந்த தேங்காய் பால் 1வது பால் இல்லை 2வது பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கிற பால் நல்ல திக்காக இருக்கும். 2வது நம்ம கையில் புழியறதுனால அந்தளவுக்கு அதில் ஃபுல் தேங்காய் பால் நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் 2வதும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி திருப்பி 2வதும் நான் இந்த பாலை பிழிஞ்சு இது மாதிரி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக இந்த தேங்காய் பால் எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்போ 2 தடவை நம்ம தேங்காய் பால் எடுத்து இங்கே வச்சுருக்கோம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது நல்லா ஓரளவுக்கு நம்ம அந்த செப்பரேஷன் தெரியுது பாருங்கள். மேலே அந்த திக்னஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு 12 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3வது தடவை பால் எடுத்திருக்கேன். இது நம்ம ஏதாவது குழம்பு செய்யறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 12 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக அந்த க்ரீமியான ஃபேட் மேலே ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த தண்ணியும் இந்த க்ரீமும் அப்படியே பிரிஞ்சு தனித்தனியாக இருக்குது. ஸோ இந்த க்ரீம் மட்டும் நம்ம எடுத்து ஒரு அகலமான திக்கான பாத்திரத்தில் போட்டு நம்ம காய்க்க போகிறோம். இப்போது இந்த திக்கான க்ரீமை எடுத்து ஒரு லோலேருந்து மீடியம் ஃப்ளேம், அதாவது சிம்முக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு இதை ஃபுல்லாக காய்ச்சி எடுக்க போகிறோம். இது அட்லீஸ்ட் ஒரு 30 to 45 minutes ஆகும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சா தான் இதனோட சத்துலாம் நல்லா அதுலேயே ரீட்டைன் ஆகும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போயே பார்த்தீங்கன்னாவே சைடில் லைட்டாக எண்ணெய் வரா மாதிரி தெரியுது பாருங்களேன். ஸோ இதுக்கப்புறம் எவ்ரி 5 minutesக்கு ஒரு தடவை நம்ம அப்பப்போ கிளறி விட்டால் போதும். பிகாஸ் இது திக்கான க்ரீமுன்றதுனால சம்டைம்ஸ் கீழே அடி பிடிக்கும். ஸோ அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டால் போதும். ஸோ இப்போ நல்லாவே அந்த எண்ணெய் மேலே மிதக்கிறது தெரியுது. இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக எண்ணெய் இதுலேருந்து பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். ஸோ இன்னும் இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா தெளிவாகணும். இந்த க்ரீம் கலர் இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. இந்த கலர் கம்ப்ளீட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த கலர் வர வரைக்கும் இது நல்லா நம்ம அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தோன்னா நல்ல எண்ணெய் தனியாக பிரிஞ்சு இதுலேருந்து வந்துடும். ஒரு கிளியரான தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு கிடைக்கும். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட் ஆயில். எஸ்பெஷலி நம்மளோட ஸ்கின் கேருக்கு, ஹேர் கேருக்கு, குழந்தைங்களுக்கு உடம்புக்கு தடவி குளிப்பாட்டுறது எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் பெஸ்ட் ஆயில் சொல்லலாம். ஸோ இதை இது மாதிரி வீட்லேயே நம்ம பியூராக எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் இப்படி செய்யும் போது நம்மளுக்கு 100% வெர்ஜின் ஆயில் இதுலேருந்து கிடைக்கிது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு அதுலேருந்து வருது. ஓரளவுக்கு லைட் ப்ரௌனாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். இந்த ப்ராசஸ் மொத்தம் 45 நிமிஷம் ஆச்சு இந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறட்டும்னு சொல்லி இந்த மாதிரி வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சிங்கன்னா இது நல்லா லாங் லைஃப் வரும். ஸோ இந்த எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம்
நம்ம கேர்ஃபுல்லாக இதை வந்து ஊற்றணும். அண்ட் இந்த சூடு வந்து நல்லா தணிஞ்ச பிறகு இந்த பாட்டிலை வந்து மூடி வைங்க. சூடாக இருக்கும் போதே மூடி வச்சிடாதீங்க. பிகாஸ் அதில் அந்த கண்டென்சேஷன் ஃபார்ம் ஆகி அப்புறம் எண்ணெய் வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த தண்ணி வந்து அதில் படும்போது ஸோ ஈஸியாக கெட்டு போயிடும். ஸோ நல்லா ஆறின பிறகு இதை வந்து மூடி போட்டு வச்சுருங்க. தலைமுடிக்கும் ஸ்கின்னுக்கும் மட்டும் இல்லாமல் இது வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவுமே உதவுது. இந்த கீட்டோ டயட்லலாம் வந்து மெயினாக இந்த கோகோனட் ஆயில், அதாவது வெர்ஜின் கோகோனட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய எனர்ஜி பாமாக இருக்குது. அண்ட் சாலட், சமையல் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ 100% பியூர் கோகோனட் ஆயில் இஸ் ரெடி. ஸோ இப்போ 2 பெரிய தேங்காய்க்கு எனக்கு வந்து 190 கிராம் அளவுக்கு எண்ணெய் இங்கே கிடச்சிருக்கு. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் தேங்காய் தேவைப்படும். தேங்காயோட சைஸ் பொறுத்து இருக்குது. ஸோ இது நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, stay safe and stay happy. Bye-bye.